அனைவருக்கும் வணக்கம். வான் புகழ் வள்ளுவருடைய அற்புதமான திருக்கோயில் திருக்கூட நன்னீராட்டு பெருவிழாவை பார்க்கிறோம். இந்த நன்னீராட்டு பெருவிழாவில பங்கேற்பது மிகவும் நமக்கு புண்ணியமான ஒரு செயல். காரணம், திருக்குறள் என்பது உலக பொதுமறை. உலகத்திலேயே மிக அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு நூலாக திருக்குறள் பார்க்கப்படுகிறது. காரணம், மொழி, இனம், மதம் கடந்து உலகத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களையும் போற்றி பாதுகாக்க திருவள்ளுவர் பாடினார். எனவே திருக்குறள் எல்லா பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் சொந்தமானது. எனவே அப்படிப்பட்ட வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று வள்ளுவர் சொன்னார். எனவே வள்ளுவருக்கு ஒரு தனி பெயர் உண்டு. மற்றவர் அனைவரையும் கவி சக்கரவர்த்தி என்று கம்பரை போற்றுவர், பாட்டுக்கு ஒரு புலவன் என்று பாரதியை போற்றுவர். ஆனால் வள்ளுவருக்கு என்ன அருமையான பெயர் தெரியுமா? தெய்வ புலவர் என்று பெயர். மற்ற புலவர்கள் எல்லாம் தெய்வத்தை பாடினார்கள். ஆனால் தெய்வமே திருவள்ளுவராக வந்து நமக்கு திருக்குறளை கொடுத்திருக்கிறது. எனவேதான் அவருக்கு ஒரு அடைமொழியாக, இவர் சாதாரண மானுட பிறப்பில் பிறந்தவர் அல்ல, இவர் தெய்வ புலவர் திருவள்ளுவர் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட திருவள்ளுவருக்கு இங்கே திருவொற்றியூர்ல மிக அற்புதமான திருக்கூட நன்னீராட்டு பெருவிழா நடக்கின்ற ஒரு காட்சியை பார்த்தோம். இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. மயிலாப்பூர்ல திருவள்ளுவருக்கும் வாசுகி அம்மையாருக்கும் அருமையான ஒரு ஆலயம் இருக்கின்றது. உலகத்திலேயே அதற்கு அடுத்ததாக திருவொற்றியூரில் தான் அருமையான திருவள்ளுவர் ஆலயத்தை பார்க்கிறோம். இந்த திருவள்ளுவர் ஆலயம் திருவொற்றியூர்ல இருப்பதனுடைய காரணம் என்ன என்பதுதான் ஒரு அற்புதமான ஒரு வரலாற்று செய்தியாகும். இதற்கு ஆதாரம் என்ன என்றால், திருவொற்றியூர் என்பது மிகவும் பழமையான ஒரு ஊர். எனவே இதுக்கு ஆதிபுரி என்று பெயர். ஆதிபுரீஸ்வரர் என்பது இறைவனுடைய நாமம். எனவே இந்த இறைவனுடைய ஆதிபுரீஸ்வரர் என்ற நாமத்தை தான் ஆதி பகவன் முதற்றே உலகு அகர் முதல எழுத்தெல்லாம் என்று தொடங்கி இருக்கின்றார். எனவே இந்த அற்புதமான திருவள்ளுவர் எழுதிய இந்த திருக்குறள் உலகம் முழுதும் போற்றப்பட்டாலும் அவருடைய சீடராக இருந்து திருவள்ளுவரை உலகம் முழுதும் எடுத்து சென்றவர் ஏலேல சிங்கர் என்ற அவருடைய மாணவர். இவர் யார் இந்த ஏலேல சிங்கர் என்றால், திருவொற்றியூரிலே வாழ்ந்தவர். இலங்கையிலே வணிகம் செய்து கப்பல் வணிகம் செய்தவர். அந்த ஏலேல சிங்கர் என்பவர் திருவள்ளுவருடைய சீடர். எனவே மயிலையிலிருந்து திருவள்ளுவர் திருவொற்றியூருக்கு வந்திருக்கின்றார். இதற்கு ஆதாரம் என்ன என்றால், இதற்கு திருவொற்றியூர் தல வரலாறு தான் இதற்கு ஆதாரம். 15 சருக்கங்கள் கொண்ட 400 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட திருவொற்றியூர் தலபுராணம் 15 சருக்கங்களை கொண்டது. எனவே ஒற்றி ஞானப்பிரகாசர் என்பவர் அதை எழுதியிருக்கின்றார். எனவே இது மிகவும் தொன்மையானது என்பதால் பவிஷ்ய புராணம், பிரம்மாண்ட புராணம் என்ற 18 புராணங்களிலே திருவொற்றியூர் மகான்மியம் என்று வடமொழியிலே சமஸ்கிருதத்திலே மிக பழமையாக எழுதப்பட்டிருக்கிறது. இதை அழகு தமிழிலே மொழிபெயர்த்தவர் ஒற்றி ஞானப்பிரகாசர். அதை மொழிபெயர்க்கின்ற பொழுது ஏலேல சிங்கர் என்பவர் திருவள்ளுவர் எப்பொழுது வாழ்ந்தார்? 2057 ஆண்டுகளுக்கு முன்பு. இயேசுநாதர் பிறப்பதற்கு 31 ஆண்டுகளுக்கு முன்பே திருவள்ளுவர் தோன்றிவிட்டார். அப்படிப்பட்ட திருவள்ளுவர் 2057 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த திருவொற்றியூருக்கு வந்திருக்கின்றார் என்றால், ஆதிபுரி மிகவும் பழமையான புரி இந்த திருவொற்றியூர். எனவே ஏலேல சிங்கர் இங்கு வந்ததற்கு சான்று என்ன என்றால், திருவொற்றியூர் தலபுராணத்திலே 15 சருக்கத்திலே 15வது சருக்கம் தியாகச் சருக்கம் என்று பெயர். அந்த தியாகச் சருக்கம் எதை சொல்லுகிறது என்றால், திருவொற்றியூருக்கு ஏலேல சிங்கர் வந்து தியாகராஜ பெருமானை வழிபட்டுக் கொண்டிருந்தார். அவர் மிகப்பெரிய பணக்காரர், கப்பல் வாணிகம் செய்பவர். இலங்கைக்கு கப்பலை அனுப்பி அந்த தமிழகத்திலிருந்து கப்பல் வாணிகம் செய்கின்ற பொழுது அவர் சிவபக்தியாலே தினந்தோறும் தியாகரை வணங்கி இருக்கின்றார். ஒரு நாள் காசியில் இருந்து அந்தணர்கள் வந்து, நாங்கள் சிவாலயம் கட்டுகிறோம், எங்களுக்கு பொருள் உதவி செய்ய வேண்டும் என்று அந்த ஏலேல சிங்கரை கேட்கின்ற பொழுது, ஏலேல சிங்கர் என்ன சொல்கிறார்? ஆகா, சிவனுடைய ஆலயத்திற்கல்லவா நீங்கள் நிதி கேட்கிறீர்கள், நான் தருகிறேன் என்று வெள்ளிக்காசுகளையும் பொற்காசுகளையும் கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு வெள்ளியும் தங்கமும் அதிகம் இருக்கிறது, ஒரு மாணிக்கம் தேவை, அது சிவலிங்கத்தினுடைய நெற்றியிலே பதிக்க வேண்டும் அந்த மாணிக்கத்தை என்று சொன்ன உடனே மிகவும் அருமையான அந்த மாணிக்கத்தை ஏலேல சிங்கர் வைத்திருந்தார். எதற்காக என்றால், அது அரசனுக்கு கொடுப்பதற்காக, அதை கப்பம் கட்டுவதற்காக வைத்திருந்தார். அதை அந்தணர்களுக்கு எடுத்து கொடுக்குமாறு ஒரு அசரீர் எழுந்தது. இறைவனே சொல்லுகிறார், அதை நீ தானம் செய்து விடு என்று. அதை தானம் செய்து விட்டார். தானம் செய்த உடனே அரசருக்கு கொடுக்க வேண்டிய மாணிக்கத்தை கேட்டு அரசர்கள் வந்து காவலர்கள் வருகிறார்கள். அப்பொழுதுதான்
தியாகராஜ பெருமானிடம் சென்று முறையிடுகிறார் இந்த ஏழேழு சிங்கர். நீங்கள் தானே அவர்களுக்கு கொடை அளிக்க சொன்னீர்கள், இப்போ மாணிக்கத்தை நான் மறுபடியும் மன்னனுக்கு கொடுக்கவில்லை என்றால் என்னை சிறையில் தள்ளிவிடுவார்கள் என்று சொன்ன உடனே தியாகராஜ பெருமானே ஏழேழு சிங்கருக்கு மாணிக்கத்தை கொடுக்கிறார். எனவே இதுதான் மிக அருமையான ஒரு செய்தி. எனவே மாணிக்கத்தை தியாகராஜர் கொடுத்ததுனால திருவொற்றியூர்ல தியாகராஜ பெருமானுக்கு மாணிக்க தியாகர் என்று பெயர். இதை அருட்பிரகாச ராமலிங்க வல்லார் மாணிக்க தியாகருடைய சிறப்பை திருவருட்பாவிலே பதிவு செய்திருக்கிறார். சிந்தை மயங்கி தேங்குகின்ற நாணேனை முந்தை வினை நுழைத்து மொழிகளுக்கு ஆள் ஆக்காதே நிந்தை உறும் நோயால் நிகழ வைத்தல் நீதியதோ எந்தை நீ ஒற்றி எழுத்தறியும் பெருமானே. இப்படிப்பட்ட திருவள்ளுவருடைய சீடராக இருந்த ஏழேழு சிங்கர் திருவொற்றியூர்ல இருந்ததுனால, திருவொற்றியூருக்கு திருவள்ளுவர் வந்ததுனால திருவொற்றியூர்ல மிக அற்புதமான அழகான வாசுகிக்கும் திருவள்ளுவருக்கும் கோயில் அமைத்திருக்கிறார்கள். எனவே நம்முடைய குழந்தைகளை அழைத்து கொண்டு திருவள்ளுவருடைய கோயிலுக்கு நிச்சயம் வர வேண்டும். காரணம், திருவள்ளுவருடைய ஆலயத்தில் அமர்ந்து நாம் வழிபாடு செய்தால், தியானம் செய்தால் அருட்செல்வமும் பொருட்செல்வமும் வரும். காரணம், 2057 ஆண்டுகளுக்கு முன்பே அறிவுதான் நமக்கு செல்வம் என்று பாடியவர். அறிவு செல்வம் தான் மனிதனுக்கு சிறந்தது என்று பாடியவர். அறிவுடையார் எல்லாம் உடையார் அகுதிலார் என்னுடையரேனும் இலர் என்று முதல்ல அறிவு செல்வத்தை தேடிக்கொள் என்று சொன்னவர் திருவள்ளுவர். எனவே நம்முடைய குழந்தைகளை திருவள்ளுவருடைய ஆலயத்திற்கு அழைத்து கொண்டு வந்து வழிபாடு செய்தால் அறிவு செல்வம் வளரும். அது மட்டுமல்ல, அதை விட ஒரு மனிதனுக்கு தேவை பொருட்செல்வம். எனவே பொருட்செல்வத்தையும் தேடிக்கொள் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். 38 அதிகாரம் அறத்துப்பால், 70 அதிகாரம் பொருட்பால், 25 அதிகாரம் காமத்துப்பால். எனவே 3 இயல் அறம் பொருள் இன்பம் என்பது 13 இயல் 133 அதிகாரம் 1330 திருக்குறள். எனவே அற்புதமான இந்த திருக்குறளை கொடுத்ததனால்தான் ஔவையார் பாடினார். திருவள்ளுவ மாலை என்றே பாடி வைத்திருக்கிறார்கள். 53 புலவர்கள் 55 பாடல்கள்ல திருவள்ளுவரை போற்றி இருக்கிறார்கள். 2057 ஆண்டுகளுக்கு முன்பு எழுந்த ஒரு நூலுக்கு இன்னொரு நூல் அதை பாராட்டி, உலகத்துல ஒரு நூலை பாராட்டி இன்னொரு மற்ற புலவர்கள் எல்லாம் பாடல் எழுதவே மாட்டாங்க. ஆனால் திருவள்ளுவரை மட்டும் எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள். தமிழ்ச்சங்கத்திலே அரங்கேற்றப்பட்ட ஒரு நூல் தான் அந்த அற்புதமான திருக்குறள். அந்த திருக்குறளை நாம் ஓதினாலே திருவள்ளுவரை வணங்கியதாக அர்த்தம். எனவே திருவள்ளுவருடைய ஆலயத்திற்கு திருவொற்றியூருக்கு நாம் வந்து நம்முடைய குழந்தைகளோடு வந்து நாம் அந்த திருக்குறளை பாராயணம் செய்தால் போதும், அறிவு செல்வமும் பொருட்செல்வமும் எல்லாவற்றையும் விட மனம் நிம்மதி அடையும். எனவே மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நேர பெற என்பது வள்ளுவருடைய வாக்கு. எனவே மனம்தான் இந்த உலகத்துல மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு காரணம். அந்த மனம் நிம்மதியாக, அமைதியாக, ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்றால் திருவள்ளுவருடைய ஆலயத்திற்கு வருவோம், வழிபாடு செய்வோம். நமக்கு இப்பொழுது திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவிற்கு பிறகு அந்த திருவள்ளுவருடைய ஆலயம் கிடைத்திருக்கிறது. இந்த ஆலயத்தை நாம் வந்து வழிபட்டு பயன்பெறுவோம். அனைவரும் வருக, திருவள்ளுவருடைய அருளை பெறுக. திருவொத்தூர் ஸ்தலபுராணத்திலே 15வது சருக்கத்திலே தியாகராஜ சருக்கம் என்று பெயர். அதுல ஏழேழு சிங்கருடைய வரலாறு வருகிறது. அந்த ஏழேழு சிங்கருடைய நினைவாகத்தான் திருவொற்றியூர்ல திருவள்ளுவருடைய ஆலயம் இருந்திருக்கிறது. அது அந்த சாலை விரிவாக்கத்துக்காக அது நீண்ட நாள் பயன்பாடு இல்லாமல் இருந்ததுனால இப்ப மிகச்சிறப்பாக தமிழ்நாடு அரசு அதை எடுத்து திருக்குடமுழ நன்னீர் ஆட்டு பெருவிழாவிலே சிறப்பாக அமைத்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நாம் அவர்களுக்கு நன்றியும் பாராட்டும் செலுத்த வேண்டும். காரணம், தியாகராஜ பெருமானே ஏழேழு சிங்கருக்கு மாணிக்கம் கொடுத்தது மட்டுமல்ல, திருவள்ளுவருடைய ஆலயத்திலே வந்து நடன தரிசனம் 18 நடன தரிசனம் செய்திருக்கிறார்கள். எனவே ஈசான திசையிலே இருக்கக்கூடிய திருவள்ளுவர் கோயிலுக்கு ஒரு சிறப்பு உண்டு. காரணம், அந்த சிவபெருமானுடைய முகங்கள்ல ஈசான திசையில இருக்கக்கூடிய முகம் ஒன்று உண்டு. அதாவது 4 திசைகளோட 5வது முகம் மேல் நோக்கிய முகம், அதான் ஈசான முகம் என்று பெயர், வடகிழக்கு. எனவே வாஸ்துப்படி வடகிழக்கு ஈசான திசை என்பது மிகவும் சிறப்பு. அந்த ஈசானி மூர்த்தி கோயில் தேர்வுல தான் திருவள்ளுவர் ஆலயம் இருக்கிறது. எனவே சிவனுடைய அருளும் திருவள்ளுவருடைய அருளும் சேர்ந்து கலந்து இருப்பதனால, எனவே தியாகராஜ பெருமான் இங்கு எழுந்தருளி நடன தரிசனம் கொடுக்கின்றார். அப்படிப்பட்ட சிறப்புடைய இந்த திருவள்ளுவருடைய ஆலயத்திற்கு நாம் தவறாமல் வந்து நம்முடைய குழந்தைகளோடு கல்வி செல்வத்தையும் பொருட்செல்வத்தையும் அருட்செல்வத்தையும் பெற வழிபட்டு அருள் பெறுவோம். அனைவரும் வருவோம், திருவள்ளுவருடைய ஆலயத்தை தொழுவோம்.